அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் கடந்த சில வாரங்களாக நாம் செய்ய தவறி இருக்கின்ற, அலட்சியமாக கருதுகின்ற நல்லறங்களை பற்றியும் நம்முடைய நல்லறங்களை பாழ்படுத்தக்கூடிய காரியங்களை பற்றியும் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் செய்கிற நல்லறங்கள் மிக சொற்பமான நல்லறங்கள் மறுமையிலே நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமானால், அதற்குரிய பயனை நாம் முழுமையாக அடைய வேண்டுமானால், பொருளாதார விஷயத்திலே மிகுந்த கவனத்தோடு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நல்ல மூமின்கள் மோசடி செய்வது, பித்தலாட்டம் செய்வது, கலப்படம் செய்வது, அளவு நிறுவைகளிலே குறைவு செய்வது, ஏமாற்றுவது, இது போன்ற காரியங்களிலே ஈடுபடாவிட்டாலும் அவர்களையும் அறியாமல், தவறு என்று தெரியாமலேயே பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக நடக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிற அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவைகளுக்காக ஒருவர் மற்றவரிடத்திலே வாங்குகிற கடன், இந்த கடன் விஷயமாக கடன் கொடுத்தவர்கள் தள்ளுபடி செய்வதை எந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறதோ, அதே போல கடன் வாங்கியவர்களுக்கு நிறைய எச்சரிக்கை இந்த மார்க்கம் எடுக்கிறது. எந்த அளவுக்கு எச்சரிக்கை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அவங்க தான் ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. இறந்த உடனே அவங்களுடைய உடல் கொண்டு வரப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. யார் நடத்தினாலும் செல்லும் என்றாலும் அவங்களுடைய துவா எல்லாத்தையும் கிடைக்கட்டுமே என்பதற்காக நடத்துவாங்க. அவங்கள சொல்லாமல் சில நேரங்களில் ஜனாசா தொழுகையை அடக்கம் செய்து விட்டால் கேள்விப்பட்டு என்னுடைய ஜனாசா, என்னுடைய துவா அனைத்து முஸ்லிம்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அடக்கம் செய்யப்பட்ட கபூரில் போய் கூட கபருக்கு முன்னால் நின்று என்னுடைய தொழுகை இவருக்கு கிடைக்கல என்று ஜனாசா தொழுகை நடத்தியிருக்கிறார்கள். அவ்வளவு முக்கியமான அந்த ஜனாசா தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு நடத்தவே மாட்டார்கள். யார் அது? அந்த ஜனாசாவை கொண்டு வந்தவனை கேட்பாங்க, இவருக்கு கடன் இருக்குதா கேட்பாங்க. ஆமா என்று சொல்வார்களேயானால் அந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா? கடனும் வச்சிருக்கிறாரு, அவர் விட்டு சென்ற சொத்துக்களை கொண்டு கடனை அடைச்சிட முடியுமா என்று கேட்பார்கள். ஆமா என்று சொல்வார்களேயானால் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. இவருக்கு கடனை வைத்திருக்கிறார் என்று சொன்னாலோ, அல்லது கடனை வைத்து விட்டு அதை அடைக்கிற அளவுக்கு சொத்து வைக்கல, கம்மியாக தான் வச்சிருக்கிறாரு என்று சொல்லப்பட்டாலோ அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்த மாட்டாங்க. சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுவிச்சுக்கிறங்க, நான் தொழுவிக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? அவர் என்ன இணை கற்பித்தவரா? பாரதூரமான பயங்கரமான குற்றங்கள் செய்தவரா? அவருக்கு மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய துவா வேண்டாமா? அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்யணுமா இல்லையா? அப்போ இது கடன்கிறது ஒரு பாவமா? மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் தானே. திருடியாக கொண்டு வந்துட்டார் அவர். அப்படி இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உனக்கு ஜனாசா தொழுகை தொழுவ மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய அந்த துவாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், அதனால் அவருக்கு பயன் கிடைக்கணும். கடன் பெற்ற நிலையில் அவர் மௌத்தாய் விட்டார்னு சொன்னால் இந்த துவாவுனால பயன் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளுக்கு முன்னால் நீங்கள் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் இருக்குமேயானால் ஃபல்யத்தஹல்லல்ஹு மின்ஹு, அதிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள். உங்களை யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் கடன் ஏதாவது இருக்குமேயானால் அதிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள். எதுக்குள்ள விடுவித்துக் கொள்ளணும்? காசு, பணம், திர்ஹம், தீனாரு இதெல்லாம் உதவாத ஒரு உலகம் இருக்கிறது. அந்த நாளில் நீங்கள் நிற்கிறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிறங்க. இல்லை என்று சொன்னால்
நீங்க செஞ்ச நன்மைகள் உங்களுக்கு கடன் தந்திருக்கிறார, உங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறார, அவருக்கு போயிடும். அவர் செஞ்ச தீமைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அல்லாஹ் என்ன செய்வானா, மறுமை நாளில் கடன் வாங்கிய நிலையில் நம்ம மௌத்தாயிட்டோம்னு சொன்னா கடன் கொடுத்த ஆள் வந்து அங்கே கேட்பான், யா அல்லாஹ் எனக்கு இவன் கடன் தரணும், அதை வாங்கித்தான்னு கேட்பான். அங்கே எப்படி வாங்கி தர்றது? அங்கே காசு பணம் கிடையாது. அங்கே திருகம் இருந்தால் திருகத்தை வாங்கி கொடுக்கலாம், தீனார் இருந்தால் தீனாரை கொடுக்கலாம், தங்க காசு இருந்தால் தங்கத்தை கொடுக்கலாம், ஒன்றும் இல்லை அங்கே. அப்போ அங்கே எதை கொடுக்க இயலும்? இவன் செஞ்ச அமல் தான் ஒவ்வொருத்தன்ட்ட இருக்கும். அவனுடைய தொழுகை, அவனுடைய அதான் மார்க்கு, அந்த மதிப்பெண்கள் தான் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் இருக்கும். இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த கடனாளிக்காக வேண்டி இவன்கிட்ட உள்ள நன்மைகளை வாங்கி எவ்வளவுக்கு கடன் வாங்கி இருக்கிறானோ அவ்வளவு நம்ம நன்மை அங்கே போயிடுது. கஷ்டப்பட்டு தொழுகிறோம், கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம், கஷ்டப்பட்டு நல்ல காரியங்களை செய்கிறோம், அதை செய்வதற்கு பலவிதமான போராட்டங்கள் பண்ணி செய்கிறோம். இந்த அமல் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது? கடனாளியா மௌத்தாயிடக்கூடாது. கடனாளியா மௌத்தானால் என்னவாயிரேன்? அவனுக்கு காசை வாங்கி கொடுத்த போது அவனுக்கு உதவுமாங்க? நம்மள்ட்டையும் காசு இருக்காது. மறுமை நாளில் அந்த 1000 ரூபாய் வச்சுக்க நல்லா கொடுத்தா அதை வச்சு அவன் என்ன செய்வாங்கிறான்? மறுமை நாளில் உதவுற காசை தான் அங்கே கொடுக்கணும். அப்போ அங்கே எது உதவும் என்று சொன்னால் அமல்களுக்கு அல்லாஹ் போடக்கூடிய மார்க் இருக்குதுல்ல, மதிப்பெண், அதுதான் அங்கே உதவும். அப்போ மதிப்பெண்களை வாங்கி அங்கே கொடுத்துரும் பொழுது நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, இவனுக்கு தொழுவிக்கிறோம், என்ன யூஸு? ஜனாசா கொண்டு வந்து தொழுவிக்கிறோம், தொழுவிச்சா இவனுக்கு ஏதாவது கிடைக்கணும், இவன் நன்மை தான் அவனுக்கு போயிடுச்சே, இந்த ஆளுக்கு தொழுவிச்சுன்னா அடுத்த ஆளுடைய ஹக்கல்ல பறிக்க மாட்டானே. ரசூலுல்லாவே கேட்டுக்கொண்டால் கூட, அல்லாஹ்வுடைய தூதரை ரெக்கமெண்ட் பண்ணால் கூட எதுல பரிந்துரை ஏற்றுக்கிறப்படாது? ஒரு ஆளுடைய உரிமையை பறிக்கிறதுக்கு பரிந்துரை செய்ய முடியுமா? அப்போ இவருக்கு நான் துவா செய்தால் அது பயன் இல்லை. ஏன் பயன் இல்லை? இவர் கடனாளியாக இருக்கிற காரணத்தினால இவர் செஞ்ச அமல்லாம் அடுத்த ஆளுக்கு போயிட போகுது, இவர் ஒன்றும் இல்லாமல் தான் நிற்க போறாரு, இவருக்கு போட்டு நான் என்னத்தை துவா செய்யறது? அப்போ இந்த கடன் விஷயம் எவ்வளோ பெரிய பயங்கரமான விஷயம் விளங்குதா? இதை விட சும்மா தர்மமாக வாங்கிட்டு போங்க. சில ஆளுக்கு இருக்கிறாங்க, கொடுக்க மாட்டோங்கிற நிலையில் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட கடன் கேட்டு அதோட ஏமாத்திடுறாங்க. அதை விட எது நல்லது? எனக்கு சும்மா கொடுத்துருப்பா, பிச்சையா கொடு, தர்மமா கொடு, ஓசியா கொடு என்று கேட்டால் சின்ன ஒரு அவமானம், சின்ன ஒரு கேவலம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவனுக்கு நமக்கு எந்த தொடர்ச்சியும் இல்லை. வாங்கி திருப்பி தர்றேன்னு சொல்லி வாங்கி விட்டு கொடுக்காமல் இருந்தால் அதனுடைய விளைவு என்ன? மறுமை பாழா போயிடுது. மறுமையுடைய ஒட்டுமொத்த மறுமை வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போயிடுது. அந்த இஸ்லாத்தில் இருந்த நன்மை இல்லை, இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்து இதில் உடைய நல்ல காரியங்கள்லாம் செய்து அவ்வளவும் பாழாகி போய்கிற காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில் இறுதி பேருரையில் இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக அவங்க எச்சரிக்கை பண்ணாங்க. என்ன எச்சரிக்கை பண்ணாங்க? சின்ன பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட, இது என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏதோ ரசூலுல்லாஹ் வேற ஏதோ ஒரு பேர் சொல்ல போகிறாங்க பிறருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது நஹருடைய நாள், அது ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அடுத்து கேட்குறாங்க, இது என்ன மாதம்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்கிறாங்க, தெரியும் சஹாபாக்களுக்கு. ரசூலுல்லாஹ் ஏதோ வேற பதில் சொல்ல போலாங்க பிறருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது உங்களுடைய புனிதமிக்க ஒரு மாதம், இது வந்து ஹஜ்ஜுடைய மாதம் அப்படிங்கிறாங்க. இது என்ன இடம்னு தெரியுமா கேட்குறாங்க. அல்லாஹ் ஒரு ரசூலுக்கு தான் தெரியும், இது புனிதமிக்க ஹரம்ங்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த இடம் எவ்வளோ புனிதமானது, இந்த மாதம் எவ்வளோ புனிதமானது, இந்த மாதத்தில் இந்த நாள் எவ்வளோ புனிதமானது, இது எவ்வளவு புனிதமானதோ அது மாதிரி இன்னும் சில புனிதமான விஷயங்கள் இருக்கின்றன. 3 விஷயங்கள் இருக்கின்றன. இதுதான் நீங்கள் புனிதம் வழங்கி இருக்கிறீங்க. அது பள்ளிவாசலில் நம்ம தப்பு செய்கிறவங்க கூட பள்ளிவாசலில் செய்ய மாட்டான். காபத்துல்லாவில் போய் ஒருத்தவன் களவு எடுப்பானா? ஒரு மூமினா இருக்கிற ஒருத்தன், வெளியில் திருட்டு பயிலாக இருக்கிற ஒருத்தன் கூட காபாவில் உட்காந்துக்கிட்டு திருட்டுவானா? அவனுக்கு பயம் வந்துடும். ஏன்னு கேட்டால் அதில் புனிதம் கூடான்னு வழங்கி வச்சிருக்கிறான். அப்போ புனிதமிக்க நாளில், புனிதமிக்க ஒரு மாதத்தில், புனிதமிக்க ஒரு இடத்துல எவ்வளோ கேர்ஃபுல்லாக கவனமாக இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதையெல்லாம் நல்லா விளங்கி வச்சிருக்கிறீங்களே, இங்கே உள்ள ஒரு புல் பூண்டை கூட கிள்ள மாட்டேங்கிறீங்களே, ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டேங்கிறீங்களே, இந்த இடத்தினுடைய புனிதத்தை விளங்கி வச்சுக்கிறீங்கல்ல, இன்னொரு 3 விஷயம் புனிதமாக இருக்கிறது, அதை விளங்காமல் இருக்கிறீங்க. அது என்ன புனிதமானது? சொத்துக்கள், பிறருடைய சொத்துக்கள் புனிதமானது, பிறருடைய மானம் மரியாதை புனிதமானது,
பிறருடைய உயிர்கள் புனிதமானது. 3 சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்தவனுடைய காசா ஒரு புனிதமிக்க இடத்தில் எப்படி அதை நடந்து கொள்வாயோ அப்படி அதில் நடந்துக்க. நம்ம காசுனா நம்ம விளையாடலாம், அடுத்தவன் காசு என்று சொன்னால் பள்ளிவாசல காபத்துல்லாஹ்வுல உள்ள ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போவதற்கு எப்படி பயப்படுவியோ அதே மாதிரி அடுத்தவன் காசை எடுப்பதற்கு நீ பயப்படணும். அடுத்தவனுடைய மான மரியாதைக்கு பங்கம் ஏற்படுவதற்கு பயப்படணும். அடுத்தவனுடைய உயிருக்கு சேதம் ஏற்படுவதற்கு பயப்படணும். எப்படி பயப்படணும்? புனிதமிக்க காபா ஆலயத்தினுடைய புனிதத்தை சிதைப்பதற்கு எப்படி பயப்படுவாயோ, புனிதமிக்க ஹஜ் மாசத்தினுடைய புனிதத்தை சிதைப்பதற்கு எப்படி பயப்படுவாயோ, புனிதமிக்க ஹஜ் பெருநாளுடைய புனிதத்தை சிதைப்பதற்கு எப்படி பயப்படுவாயோ அதே மாதிரி இதுல பயப்படு. கடைசி உரையாக சொல்றாங்க. அப்ப காசு விஷயத்தில் எப்படி பயப்படணும்? நம்ம வாங்கிட்டோம், நெருப்ப கட்டின மாதிரி இருக்க வேண்டும். கடன் வாங்கியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாங்கிட்டோம் எப்போ கொடுக்கறது, யாரெல்லாம் எப்போ நீ கொடுக்க வைப்ப, எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுவேன், சீக்கிரம் நான் கொடுத்துட்றேனே, அதுக்கு ஏதாவது வழியை திறந்து விடுவேன். நம்முடைய தேவைகளை பாதியை சுருக்கி காவாசியை சுருக்கி தேவைக்கு வாங்கித்தான் ஆகணும். கடன் வாங்குறது மார்க்கத்தை தடுக்கப்பட்டது இல்லை. அதுக்கு எதுக்கு வாங்கணும்? ரொம்ப அவசியத்துக்கு தேவைக்கு. அந்த நிலையில் மௌத்தாகி விட்டால் நம்ம மறுமை பாழாகிவிடும் என்ற அஞ்சு ஒரு அவசரத்துக்கு நெருப்படிக்கு வாங்குங்க. வாங்கின பிறகு கொடுப்பதற்கு என்ன ரிஸ்க் எடுக்கிறோம்? நம்ம வாட்டுக்கு வர்ற வருமானத்தை சாப்பிட்டுட்டு இருந்தால் எந்த காலத்தில் கொடுக்கறது? கடன் என்று வாங்கியவர்கள் தங்களுடைய வருவாயில் ஒரு பகுதியை ஒதுக்கி ஆகணும். எதுக்கு? கல்விக்கு ஒதுக்குறீங்கல்ல, மருத்துவத்துக்கு ஒதுக்குறீங்கல்ல, பள்ளிக்கூடம் திறக்க போறாண்டவன புஸ்தகம் வாங்குறதுக்கு ஒதுக்குறீங்கல்ல, யூனிஃபார்முக்கு ஒதுக்குறீங்கல்ல, சுற்றுப்பயணம் போறது லீவு நாள்லாம் வருது சுற்றி பயணம் போகணுங்கிறதுக்கு ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல, உண்டியல்ல காசு போட்டு வைக்கிறீங்கல்ல. அப்போ வருமானத்தில் கடனை கொடுக்கணும் கொஞ்சம் ஒதுக்குங்க. 2000 ரூபாய் சம்பளம் வரக்கூடிய ஆளு ஒரு 200 ரூபாயாச்சும் கடனுக்கு நான் ஒதுக்குவேன், 300 ரூபாயாச்சும் நான் ஒதுக்குவேன், அது அந்த செலவை நான் குறைச்சிக்கிருவேன். அப்படிங்கிற அளவுலையாவது நீங்கள் தீர்மானம் செய்து அந்த கடனை கொடுப்பதற்கு பாடுபட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருத்தன் எப்படியும் கொடுத்தே தீரணும் என்பதற்காக கடன் வாங்குகிறானோ அவனுடைய கடனை தீர்ப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். வாங்கும் போதே கொடுக்குறேன்னு நினைச்சு வாங்குறது கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா அது தௌஹீத் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, வெளியே உள்ள ஆளாக இருந்தாலும் சரி, 95% பேர் கடன் வாங்கினா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கடன் வாங்கினா இதை நமக்கு சும்மா தர்றாங்கன்னு அர்த்தம், திருப்பி கொடுக்க தேவையில்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு நிலைமையில கடன் வாங்கக்கூடியவர்களுடைய மனநிலை இருக்கிறது. விபரீதம் விளங்காம நம்ம என்ன ஏமாத்தவா செஞ்சிட்டோம், நம்ம என்ன திருடிக்கிட்டா வந்துட்டோம், நம்ம என்ன கலப்படமா பண்ணிட்டோம், அவன் தர்றதை தானே வாங்கிட்டு வரணும் நம்ம நினைக்கிறோம். தர்றதை வாங்கிட்டீங்க, கொடுக்காம மௌத்தா போனா, கொடுத்துட்டீங்கன்னா கணக்கு வேற, முடிஞ்சு போச்சு. அட நாளைக்கு மௌத்து வரலாமே, இன்னைக்கே மௌத்து வந்துடலாமே. அப்ப கடனாளியா மௌத்தா போனா எல்லாம் பாழாய் போயிருமே. இதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டேங்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். ஷஹீத் இருக்கிறார்ல, ஷஹீத்னா யாரு? அல்லாஹ்வுக்காக உசுரை கொடுக்கிறவனுக்கு பேர் ஷஹீத். மனுஷன்கிட்ட இருக்கிறதுலே பெருசா தானே, நம்ம கிட்ட இருக்கிற காசு பணம் கண்ணு மூக்கு காது வீடு வாச பங்களா கார் எல்லாத்தையும் விட உசுறு தானே பெருசு. உசுருக்கு மேல ஒரு பெருசு நம்மகிட்ட ஏதாவது இருக்குதா? இல்ல. அல்லாஹ் அந்த உசுரையே அல்லாஹ் கொடுத்தவன் எப்படிப்பட்ட ஆளு? சாதாரண ஆளா? உயிரை யாரெல்லாம் அந்த உயிர் எனக்கு பெருசு இல்லை, உனக்காக நான் கொடுக்குறேன், உன் மார்க்கத்துக்காக கொடுக்குறேன், தீனுக்காக கொடுக்குறேன், நியாயத்துக்காக கொடுக்குறேன், மற்றவன்லாம் வாழ்ற மாதிரி எனக்கு வாழ முடியும், இருந்தாலும் இந்த சத்தியத்துக்கு என் உயிர் போகட்டும் அப்படின்னு ஒருத்தன் உயிரை கொடுக்குறானே, இது சின்ன விஷயமா? இதுக்கு அல்லாஹ் கொடுக்குற வெகுமதி என்ன? யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின், எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். ஒருத்தன் ஷஹீத் ஆயிட்டான்னு சொன்னா தனியா தௌபா செய்ய வேண்டியதில்லை. ஷஹீத் ஆகிற ஒருத்தன் சில தொழுகைகளை விட்டுருப்பான், சில நோன்பு வைக்காம இருப்பான், சில ஜக்காத்து கொடுக்காம இருப்பான், சில வேலைகள்லாம் அப்படி இப்படி பண்ணியிருப்பான். இந்த நிலையில மௌத்தா போயிட்டான்னு வைங்க, இந்த ஷஹீது என்கிற அந்த தகுதி அவ்வளவு அழிச்சுப்படுது. பாவமே செய்யற போடாண்டான்னு செய்யறானா அனுப்பிடுறான். அந்த என்ன உயிரை கொடுத்துட்டான்ல, ஏற்கனவே செஞ்ச சின்ன சின்ன மிஸ்டேக்குகளுக்காக வேண்டி பிராய சித்தமா என்னத்து கொடுத்துட்டான், உசுர தியாகம் பண்ணிவிட்டான். எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விடும், இல்லத்தைன் கடனை தவிரங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அட எல்லாம் மன்னிச்சிருவான், விபச்சாரம் பண்ணியா மன்னிச்சிருவான், ஏமாத்தினியா மன்னிச்சிருவான், வேற ஏதாவது தொழுகலையா மன்னிச்சிருவான், நோன்புகளையா மன்னிச்சிருவான். ஆனால் கடன் வாங்கிட்டு போனால் அது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன் மன்னிக்க மாட்டான்? அது அவன் ரைட்டு இல்லை. அல்லாஹ் தான் நமக்கு தந்தான் ரூபாய. அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான்னு சொன்னா ஒவ்வொருத்தனுடைய ரைட்டுக்கும் உரிமைக்கும் மரியாதை கொடுக்குறான். இன்னொருத்தன் காசு நீ அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற,
நான் இறைவன்கிற முறையில் அவனுக்கு நீதி செலுத்தி ஆகணும். அவன் என்ற நாளைக்கு நீதி கேட்பான் மறுமையில், கேட்குறவனுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். நான் நீதியை என்னைக்கும் வழுவ மாட்டேன், நீதியிலிருந்து நழுவ மாட்டேங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், கடன் வாங்கிட்டு நீங்கள் மூத்தா போனால் ஷஹீதா இருந்தால் கூட நம்ம என்ன ஷஹீதா அப்படிப்பட்ட காரியமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அற்பத்திலும் அற்பமான அமல்களை செஞ்சுட்டு போய் நின்றா என்ன கதிக்கு ஆகுறதுன்னு ஷஹீதுக்க முடியாத. அப்போ ஷஹீதாக அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்ணவர், தூய எண்ணத்தோட உயிரை தியாகம் பண்ணி இருந்தால் கூட கடனாளியாக அவர் இறந்திருப்பாரையானால் அந்த கடனுக்கு அங்கே கணக்கு தீர்க்கப்படும், மன்னிக்கப்படாது. அதுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துரும் அல்லாஹ். மொத்த ஷஹாதத்தை கூட கொடுக்கணும். பெரிய தொகை வாங்கியிருந்தான்னு வைங்க, மொத்த ஷஹீதுடைய நன்மையே போயிடும். சின்ன கடன் வாங்கியிருந்தான்னு வைங்களா, அதில் காவாசி போயிடும், அதில் அரைவாசி போயிடும். அப்போ வாங்கின கடனுக்கு தகுந்தவாறு எல்லாமே போய் சேர்ந்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நம்ம எவ்வளோ பயப்படணும். கடனுக்கு ரொம்ப அலட்சியமாக வாங்குகிறோம். இன்னைக்கு வாங்குற கடன் எடுத்துக்கிட்டா தேவையை தவிர்த்து கொள்ளவே செய்யலாம். எப்படி இன்னைக்கு இருக்கிறது, அவனுக்கு சக்தியே இருக்காது, வாங்குறான், கடனாக கிடைச்சா வாங்குறாங்கிறான். டிவி வாங்க அவனுக்கு சக்தி இருக்காது, ஜென்மத்துக்கு அவனுக்கு வாங்க இயலாது. அந்த வாங்கின கடனை ஜென்மத்துக்கு திருப்பி கொடுக்க இயலாது. அந்த தகுதியில் உள்ள ஒருத்தன்ட்ட போய் கடனுக்கு டிவி இருக்கு வாங்கிக்கலான்னு கேட்டு பாருங்களேன், கொண்டாங்கம்மா. கடனுக்கு இருக்கு 20,000 ரூபா டிவி இருக்கு, 15,000 ரூபாய் எடுத்துக்கிறங்க, மெதுவாக தாங்கன்னா என்ன செய்வான், சரிம்மா கொடுக்குறக்கா வாங்குறது இல்லை, கடன்னா சும்மா நினச்சிக்கிறான். அப்புறம் கொடுப்பானா? நீ கடன் கொடுக்கறதுனால தான் நிறைய சாமான்கள் வீட்டில் வாங்கி அடுக்குறாங்க. கடனுக்கு ஃப்ரிட்ஜு கிடைச்சா கடனுக்கு வாங்கிக்கிறாங்க, கடனுக்கு வாஷிங் மிஷினு, கடனுக்கு உனக்கு வசதி இருந்தால் வாங்க, இல்லாட்டி விடு. ஏன் அவ்வளோ பயங்கரமான விஷயம் கடன்கிறது? எதுக்கு கடன் வாங்கலாம்? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம், அவசரம், ஆப்ரேஷனு, மற்ற விஷயம், உயிர் காக்கிற விஷயம், அதுக்கு வாங்கலாம். திடீர்னு வரக்கூடியது, அதுக்கு கடைசியில் மன்னிப்பு கூட கேட்டுக்கலாம். வந்துட்டேன் கொடுக்க முடியலைன்னா இந்தப்பா ஏழலை என்னை மன்னிச்சிக்க, பாப்பாவை ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு வாங்கிவிட்டேன், என்னால் ஏழலை என்றாவது சொல்லலாம். அவன் மன்னிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. இருக்கிற வீட்டை பெரிய வீட்டாக்குற கடன் வாங்கணுமா? ஏற்கனவே நல்லா வீட்டு வந்திருக்கான்ல, அதுக்கு கடன் வாங்கணுமா? ஒரு வீட்டை 2 வீட்டாக்குற கடன் வாங்கணுமா? செல்வத்தை பெருக்கிக்கிறது கடன் வாங்கணுமா? ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கணுமா? 10 சட்டை 20 சட்டை ஆக்குறது கடன் வாங்கணுமா? எதுக்கு வாங்கணும்? என்னமோ கடன்கிறத பற்றி கொஞ்சம் கூடவும் பயம் இல்லாமல், இது எவ்வளோ பெரிய அடுத்தவனுடைய காசாச்சு, இதை வாங்குறோமே, நம்ம திருப்பி கொடுக்கலன்னா நமக்கு அல்லாட்ட கேள்வி இருக்குமே, மறுமையெல்லாம் பாழாயிருமே, அந்த அளவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதனால கடன் கொடுக்கிறவர்கள் இப்படி தள்ளுபடி பண்ணுவதை மார்க்கம் வலியுறுத்துகிறதோ, வாங்குறவர்களுக்கும் அவ்வளோ எச்சரிக்கை விடுக்கிறது. வாங்காத யோசிச்சு வாங்கு, கடன் வாங்குற விஷயத்தில் பயந்து வாங்கு, தேவையாக இருந்தால் மட்டும் வாங்கு, செத்து போயிடுற நிலையில் வாங்கு, ஏதாவது ரொம்ப அவசியமாக இருந்தால் வாங்கு, ஒரு நல்ல பணிக்காக வேண்டி வாங்கு, ஆனால் திருப்பி கொடுக்க உனக்கு சக்தி இருந்தால் வாங்கு என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதனால தான் ஷஹீது கூட மன்னிப்பு இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, முஃப்லிஸ்னா யார் தெரியுமா? முஃப்லிஸ்னா என்ன? எல்லாமே நல்ல காரியங்களையா செய்துவிட்டு மறுமையில் ஒன்றும் இல்லாமல் போகிறவனுக்கு பேர் முஃப்லிஸ். முஃப்லிஸ்னா என்ன? பாப்பரா போகிறாங்கிறாங்கல்ல, மஞ்சள் நோட்டீஸு, அதுக்கு பேர் தான் முஃப்லிஸ். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, முஃப்லிஸ்னா யார் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார்கிட்ட காசு பணம் இல்லையா அவன் தான். இல்லை ரசூலுல்லாஹ், அவன் கிடையாது. காசு பணம் இல்லாட்டி முஃப்லிஸா? யார் முஃப்லிஸ் தெரியுமா? நிறைய தொழுதிருப்பான், நோன்பு வைத்திருப்பான், தான தர்மங்கள் செய்திருப்பான், நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிருப்பான், வாரி வழங்கி இருப்பான், உயிரை கூட கொடுத்துருப்பான், இவ்வளவையும் செஞ்சுவிட்டு இன்னொரு பக்கத்தில் ஒருத்தனை கடன் வாங்கியிருப்பான், ஒருத்தனை கோல் சொல்லியிருப்பான், ஒருத்தனை புறம் பேசியிருப்பான், ஒருத்தன் மானத்தோட விளையாடி இருப்பான், ஒருத்தனை கொண்டிருப்பான், அங்கே நிற்பான். என்னவாக? ஒவ்வொரு அமலுடைய நன்மையும் ஒவ்வொருத்தனுக்காக போகும். நீ கோல் சொன்னியா, இந்த 2 வக்து தொழுகை அவன்கிட்ட கொடு, நீ புறம் பேசினியா 3 நோம்பு அவன்கிட்ட தூக்கி கொடு, நீ அதை வாங்கின கடன் திருப்பி கொடுக்கலையா 1 மாதத்துக்கு அவன்கிட்ட கொடு, இவனுக்கு கடன் கொடுக்கலையா இவனுக்கு 2 மாதத்துக்கு கொடு. இப்படியே ஒன்று மைனஸ் ஆகிட்டு கோழி முட்டை கடைசியில் 100 மார்க் எடுத்துகிட்டு போய் மறுமையில் நிற்கிறான், கடைசியில் இவன்ட்டு எடுத்து கொடுத்து அங்கே போயிடுது. அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அப்புறம் 10 பேர் நிற்பான், கொடுக்க ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லையா? ஓன் தப்ப ஓன் பாவத்தை விந்தல்லதுக்கு வை. யார் நம்ம கடன் தந்திருக்கிறானோ அவன் அநியாயம் பண்ணியிருப்பான்ல, அந்த அநியாயத்தை நம்ம சுமக்கணும். இவன் தாப்பா முஃப்லிஸு, இதை பயந்து நடந்துக்கிறங்கப்பா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கடன் விஷயத்தில் திருப்பி கொடுக்குறதுல ரசூலுல்லாஹ் ஒரு அழகான வழியையும் காட்டுறாங்க. இதை விளங்கிட்டா கடனை எப்படி கொடுக்கணும்னு நீ பார்த்துக்கலாம். கொடுக்கும்போது வாங்கினதை விட கொஞ்சம் கூட கொடுக்க, வட்டி இல்லாது. அவன் கேட்டு வாங்கினா தான் வட்டிங்க. அவனா எனக்கு இவ்வளோ மாதத்துக்கு இவ்வளோ தர்றியான்னு கேட்டால் அதுக்கு பேர் வட்டி. வாங்கினோம்னா நீ இவ்வளோ நெருக்கடியில் தந்தான்,
அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சிறந்த முறையில் திருப்பி செலுத்துவதற்கு பாருங்க, அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வரவேற்கிறாங்க, ஆர்வம் ஊட்டுறாங்க. கடன் கொடுத்தவனுக்கு பாரமா இல்லாம நம்ம கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும். எப்படி சேர்த்து கொடுக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. சமுதாயத்துக்கு வாங்கினாங்க, தனக்கு வாங்கல, பைத்துல் மாலுக்காக வாங்கினாங்க. ஏதோ ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியிருந்துச்சு, இந்த ஆளுக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்க வேண்டியிருக்கு, நீ வேண்டாம் அந்த ஒட்டகத்தை கொடு, ஜக்காத்துலேருந்து வந்தவனை தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொன்னாங்க. அந்த ஆள் ஒட்டகத்தை கொடுத்தாரு, ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு. சொன்னபடி வரல, அந்த டயத்துக்கு பைத்துல் மாலுக்கு வரல. உடனே கடன் கொடுத்தாலும் என்ன பண்ணார்? கிராமத்தால், நாகரிகம் இல்லாத ஆள் தானே, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப தரக்குறைவாக கேட்க ஆரம்பித்தார். என்னையா நீ வாக்கணும்னு சொல்லி கடன் கொடுக்க சொன்ன கொடுத்தேன், இப்போ நான் தேவைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகள், வார்த்தை ஹதீஸில் வரல, கடும் வார்த்தையை பயன்படுத்தினார்னு வருது. எந்த அளவு கடும் வார்த்தை? இருக்கிற சஹாபாக்கள்லாம் ரத்தம் கொதிக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு வழி பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறான வந்துட்டு கடனை கொடுத்துவிட்டு அவனை ஒரு வழி பண்ணட்டுமான்னு சஹாபாக்கள் கேட்குற அளவுக்கு அவர் வந்து கோவத்தை ஊட்டுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? தௌஹு, விட்டுருங்க, ஃபைன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலன், கடன் கொடுத்தவருக்கு இப்படி சொல்கிற உரிமை இருக்கிறது. அவர் கடன் தந்துட்டார், நான் வாங்கிட்டேன்ல, அப்போ நான் வாங்கின ஆள் வந்து அது கொடுத்த ஆள் திட்டம் வாங்கிட்டு தான் வேணும், அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அவனுக்கு சொல்லி வாக்களிச்சு நீ வாங்கினியா, இல்லை கொடுக்க முடியல என்ற அறிவுறுக்கா, வாங்கும்போது மட்டும் நல்லா வாங்கினிய, இப்போ என்னடான்னு கேட்கலாம், தப்பு கிடையாது, அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இப்போ பைத்துல் மால்ல அவர் கொடுத்தார்ல ஒட்டகம், அதே வயசுடைய ஒட்டகம் தான் எடுத்து கொடுங்க. போய் தேடி பார்க்குறாங்க, அதை விட கூடுதல் மதிப்புடைய ஒட்டகம் தான் இருக்கிறது. ஒரு 4 வயசு ஒட்டகத்தை வாங்கியிருந்தாருன்னா 5 வயசு ஒட்டகம் தான் இருக்குது. உதாரணத்துக்கு எத்தனை வயசுன்னு இல்லை சொல்லப்படலை, எந்த ஒட்டகம் வாங்கினாங்களோ அதை விட மதிப்பு கூடின ஒரு ஒட்டகம் தான் அங்கே இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, அவர்கிட்ட வாங்கினீங்களா அந்த ஒட்டகம் கிடையாது, அதை விட மதிப்பு அதிகமான ஒட்டகம் தான் இருக்குது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அதையே கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்கள். உங்கள்கிட்ட இன்ன ஹியாரக்கும் அஹ்சனுக்கும் கலான், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் வாங்கின கடனை அதை விட சிறந்த முறையில் திருப்பி கொடுப்பவர் தான். அவர் 4 வயசு ஒட்டகம் கொடுத்தாரா, 4000 ரூபா மதிப்புள்ள ஒட்டகம் கொடுத்தாரா, நீ 5000 மதிப்புள்ள ஒட்டகமாக திருப்பி கொடு, அதை விட சிறப்பாக நீ திருப்பி கொடு, அவன் தான் உங்களில் சிறந்தவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த கடனை கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம பழைய நோட்டை வாங்கிட்டு வந்து செலவு நோட்டாக கொடுக்கணும். கடனை கொடுக்கும்போது என்ன செய்வோம்? உள்ளே பொறுக்கி எடுத்துகிட்டு போவோம். கடன் தானே கொடுக்க போகிறோம், பிச்சை கொடுக்குற மாதிரி நல்லா கிழிஞ்சது ஒட்டு போட்டது திருப்பி கொடுக்கும்போது நம்ம பார்த்துருக்குறோம். கடனை கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம்? வாங்கினதை விட மட்டமாக தேர்ந்தெடுத்து கொண்டே கொடுக்குற காட்சியெல்லாம் பார்க்குறோம். வீடுகளில் அரிசி வாங்கிடுவாங்க கடனா, நல்ல பொன்னி அரிசியை கடன் வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க? திருப்பி கொடுப்பாங்க. கிராமங்களில் எப்படி கொடுப்பாங்க? நல்ல முரட்டு 5020 கொண்டே கொடுப்பாங்க. இப்போ வாங்கும்போது மட்டும் நீங்கள் நல்ல அரிசியாக வாங்குவீங்க, திருப்பி கொடுக்கும்போது அதை விட சிறந்தல நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் பொன்னியை வாங்கினா பாசுமதியை கொண்டே கொடுக்கணும். அதுதான் சரியான முறையில் திருப்பி செலுத்துகிற முறை. சேர்த்து கூட கொடுக்கணும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்குறாங்க. வாங்கிட்டு வழியில் வாங்குறாங்க கடன், பிரயாணத்தில். நீ மதீனாவில் வந்தவொடனே பைத்துல் மால்ல வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கிடுறாங்க. பள்ளிவாசலில் வந்தவனை கூப்பிட்றாங்க, எங்கே ஜாபிர்? அவர் வர்றாரு. வந்தவொடனே இவருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துவிட்டு கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க. அவருக்கு என்ன கடன் கொடுக்குமோ அதை கொடுத்துட்டு இப்போ கலானி இப்போ ஜாதனி, என் கடனை அவர்கள் நிறைவேற்றினார்கள், கொஞ்சம் கூடவும் தந்தார்கள். 1000 ரூபா கொடுக்கணுமா, ஒரு 1100 கொடு. இது வட்டி கிடையாது. அவர் எதிர்பார்க்காம வாங்கினதை விட கொஞ்சம் சந்தோஷமா சேர்த்து கொடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன இல்லை, அது வட்டி கிடையாது. அது மார்க்கத்தில் உள்ளது, சிறந்த செயல். அப்போ வாங்கினதை கூடன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் வாங்கினதே கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? வாங்கினதை விட நல்லா கொடுப்பா, சிறப்பாக கொடுப்பா, அதிகமாக கொடுப்பா, சந்தோஷமாக கொடுப்பான்னு வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இப்படி நடக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதனால் கடன் விஷயத்தில் வந்து ரொம்ப பயந்து, ரொம்ப அஞ்சி, ரொம்ப கவனமாக நடக்கணும். எந்த அளவுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ நான் கடன் பட்டுட்டேன், நான் மௌத்தாகிட்டேன். மௌத்தாகிவிட்டால் என் சொத்து இருக்குல்ல, அதை வாரிசு பங்கு வைக்கவே முடியாது. எது வரைக்கும்? என் சொத்துல இருந்து கடனை கொடுக்காமல், நான் விட்டு போன சொத்தெல்லாம் என் வாரிசுக்குன்னு அர்த்தம் கிடையாது. நான் 10 லட்ச ரூபா கடனாளியாகவும் 10 லட்ச ரூபா சொத்தை விட்டுட்டு போகிறேன், வாரிசு பேசாமல் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது ஏன் காசு இல்லை, எங்கள் வாப்பாவுடைய கடனுக்கு உள்ளது, கடனை கொடுத்துட்டு இருந்தால் நாங்கள் பங்கு வச்சுக்கிடுவோம், இல்லைன்னா போய்கிட்டே இருப்போம். குர்ஆன்ல அப்படி கட்டளை இடலாம். சொத்துக்களை எப்போ பங்கிட வேண்டும்? மின்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவுதைனின், செஞ்ச வசியத்தை நிறைவேற்றிய பிறகு, கடனை கொடுத்து முடிச்ச பிறகு மிச்சம் இருந்தால் தான் வாரிசு எடுத்துக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுக்குறான். நம்ம கடன் வாங்கி மூத்தாயிட்டோம்னு சொன்னால் அந்த சொத்து வாரிசுக்கே உள்ளது கிடையாது. எது வாரிசுக்குரியது? நம்ம வாங்கின கடன் போக எது மிஞ்சுதோ,
10,000 ரூபா கடன் இருக்குது, 11,000 ரூபா நான் வச்சுட்டு போறேன், 1000 ரூபா தான் வாரிசுக்குரியது, இந்த 10,000 ரூபா அடுத்தவனுக்கு உரியது, அடுத்தவன் காசை நான் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால தயவு செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் கடன் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறங்க. கிடைக்குதுங்கிறதுக்கு வாங்காதீங்க, ரொம்ப அவசியம் இருந்தால் வாங்க, வாங்கிட்டு இன்னைக்கு மூத்தா போயிடலாம். நீங்கள் வாங்குறீங்க கடனை, இப்போ மூத்தா போயிட்டா அவ்வளோ நன்மை அவனுக்கு போயிருமா? எப்படி திருப்பி கொடுக்கறது? உங்கள் புள்ள கொடுப்பானா? உங்கள் வாரிசு அதை கொடுத்துருவானா? அவன் கொடுக்கலன்னா உங்களுக்கு எது என்ன ஆகுறது? அதனால் நம்ம கடன் வாங்குற விஷயத்தில் ரொம்ப அசால்ட்டாக வாங்கி கொண்டிருக்கிறோம், ரொம்ப கவனக்குறைவாக வாங்கி கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய மறுமை எப்படி பாதிக்குங்கிறது விளங்காமல் வாங்கி கொண்டிருக்கிறோம். எல்லா அமலையும் செஞ்சு அடுத்த ஆளு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். செஞ்ச அமல் ரொம்ப கம்மி. இந்த நவீன காலத்தில் அமல்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அன்னைக்கு மாதிரி செய்கிறோமா? தஹஜ்ஜுத்லாம் தொழுகிறோமா? எல்லா சுன்னத்து நபிகளெல்லாம் பேணுறோமா? எல்லாம் குறைஞ்சி போச்சு. செய்கிறத கொஞ்சோன்னு அது இன்றைக்கி அடுத்தவன்ட்ட கொடுத்தா யோசிக்கணும். அதனால் கடன்கிறது வாங்கவே வாங்காதீங்க. இந்த உலகத்துலேயும் நல்லபடியாக இருக்கலாம். நெருக்கடிக்கு வாங்கினால் கூட திருப்பி கொடுக்கணும், அல்ல அதுக்கு உதவி செய்யின்னு சொல்லி வாங்குங்க, கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை இந்த கடன் மூலம் அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.